ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 100 டே ட்ரேடிங் சேலஞ்சில் டே 1 வந்து நல்லபடியாக போச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு 1900 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. அது போக நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இன்ட்ரோடக்ஷன் ரீலும் 24 ஹவர்ஸில் ஒரு 450 வியூஸ் கிட்ட போயிருக்கு. இந்த டே 1க்கு உண்டான என்ட்ரி பொசிஷனை வந்து நான் தேர்ஸ்டேவே எடுத்துட்டேன். தேர்ஸ்டே வந்து 13 குவான்டிட்டிஸ் கோல்டு பெட்டல் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வரும். அப்ராக்சிமேட்டாக வந்து நான் 20,000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் கிடையாது. மே 1 மார்க்கெட் லீவு. பட் ஆனால் ஈவினிங் செஷன் வந்து ஆக்டிவாக இருந்துச்சு. ஈவினிங் செஷன் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிட்ட வந்து லாஸில் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து மறுபடியும் 20,000 கிட்ட, அதாவது ஒரு 13 குவான்டிட்டிஸ் வந்து நான் ஆவரேஜ் பண்ணேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 8 o'clock ரேஞ்சில் வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் ஆனால் வந்து ஃப்ரைடே வந்து வீக்கெண்ட்னால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நமக்கு மார்க்கெட் இருக்காது. அன்றைக்கி வந்து ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டட் நடந்துச்சுன்னா மண்டே வந்து நமக்கு வந்த ப்ராஃபிட்டும் போயிடும். அதனால் வந்து என்ட்ரி பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து ஒரு நல்ல என்ட்ரி பொசிஷன் கிடச்சினா மண்டே வந்து நம்ம என்டர் ஆகலாம். நான் எத்தனை மணிக்கு வந்து என்ட்ரி பொசிஷன் எடுத்தேன், எத்தனை மணிக்கு எக்ஸிட் ஆனேன், அந்த டைமில் கிராஃப் எப்படி இருந்துச்சு, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் இதில் இமேஜாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த சேலஞ்சில் ரெகுலராக ப்ராக்ரஸை பார்க்குறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.